ஹாய் மா, குட் மார்னிங். குட் மார்னிங். சொல்லுங்க, உங்களை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலா என்னோட பேர் வந்து தீக்ஷிதா. ஓகே. 17 இயர்ஸ். ஓகே. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போறேன். ம். நான் வந்து இப்போ ஒரு 1 மந்த்தா வந்து இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. என்னோட அம்மாவும் என்னோட சார் நீங்க உங்களோட கைடன்ஸ்னால தான் என்னோட லைஃப் ஸ்டைலே இப்போ ரொம்பவே சேஞ்ச் ஆயிருக்கு. வெரி குட். இங்க உள்ள வரதுக்கு முன்னாடி உங்களோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு? நான் வந்து ரொம்ப லேசியா இருப்பேன். எப்பவுமே தூங்கிட்டு சோர்ந்து சோர்ந்து படுத்துட்டு என்னால எந்த ஒரு விஷயமுமே எனர்ஜெட்டிக்கா பண்ண முடியாது. பேக் பெயின், நைட்டு தூங்கி மார்னிங் எந்திரிச்சா வந்து இந்த செஸ்ட் பெயின், மூச்சு வாங்கும். ஸ்டெப்ஸ் ஏறினா ரொம்ப மூச்சு வாங்கும். 68 கிட்ட வெயிட்ல இருந்தேன். ஆனா இப்ப வந்து இந்த எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாம எந்த ஒரு வேலையா இருந்தாலும் எனர்ஜெட்டிக்கா செய்யறேன். ஸ்டெப்ஸ் ஏறினா மூச்சு வாங்குறது கிடையாது. இப்போ இந்த பேக் பெயின் சொன்னீங்கல்ல, இந்த பேக் பெயின் எத்தனை வருஷமா இருந்தது? அதுக்கப்புறம் இந்த செஸ்ட் பெயின் வந்து வலிக்கும்னு சொன்னீங்கல்ல, தூங்கி எழுந்தா வலிக்குமா? ஆமா, தூங்கி எழுந்தா வலிக்கும் எனக்கு. இப்போ இதெல்லாம் எத்தனை நாளா இருந்தது உங்களுக்கு? ஆக்சுவலா வந்து எனக்கு பேக் பெயின் வந்து ஒரு 9 இயர்ஸ் கிட்ட இருந்தது. 9 to 10 இயர்ஸ் கிட்ட இருந்தது. ஸ்டெப்ல இருந்து விழுந்து அப்பல இருந்து நான் இது வந்து ரொம்பவே இந்த பெயினால சஃபர் ஆயிட்டு இருக்கேன். இந்த ஒரு 1 மந்தா பாக்குறேன், என்கிட்ட நிறைய சேஞ்சஸ். பேக் பெயின் கிடையாது, அந்த மூச்சு வாங்குற அந்த ப்ராப்ளம் கிடையாது. நைட்டு தூங்கி எந்திச்சா நிம்மதியா மார்னிங் வந்து ரொம்ப ஹாப்பியா நான் எந்திரிக்கிறேன். எனக்கு அந்த செஸ்ட் பெயினும் எதுவுமே கிடையாது. நல்லா ஆக்டிவா இருப்பீங்களா ஹோல் டே? இப்போ வந்து நான் டெய்லி ஆக்டிவா தான் இருக்கேன். முன்னாடி எப்படி இருப்பீங்க? முன்னாடி வந்து தூங்கிட்டே இருப்பேன். எப்பவுமே தூங்கிட்டே இருப்பேன். எங்க வீட்டுல வந்து அதுக்குன்னே திட்டுவாங்க, தூங்கிட்டே இருக்க, எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்க, வயசு பொண்ணு மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லி எப்பவுமே கத்திட்டே இருப்பாங்க. ஆனா இப்ப வந்து நான் அவ்வளவு தூங்குறதும் கிடையாது. நைட்டு கூட நான் லேட்டா தான் தூங்குறேன். அவ்வளவு தூக்கமே வர மாட்டேங்குது. வெயிட் அப்ப எவ்வளவு இருந்தீங்க டோட்டலா? வெயிட் வந்து நான் 68 கிட்ட இருந்தேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி இவ்வளவு ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்றீங்கல்ல, இப்போ எவ்வளவு வெயிட் குறைஞ்சிருக்கு? ஏன்னா குறைஞ்சிருக்கா? 68ல இருந்து இப்போ 62 கிட்ட வந்து. வெரி குட். ஆல்மோஸ்ட் அப்போ எவ்வளவு 6 ஏஜஸ் வந்து வெயிட் லாஸ் 6 கிலோ குறைச்சிருக்கீங்க. வெரி குட். எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. வெயிட் கம்மியானாலே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. முன்னாடி இருந்த லைஃப் ஸ்டைல் நல்லா இருந்தா இப்போ நல்லா இருக்கா? இப்பதான் நல்லா இருக்கு. இப்போ இந்த ரிசல்ட்ஸ் எடுத்தீங்கல்ல, இப்போ இந்த ரிசல்ட்ஸை பார்த்துட்டு உங்க வீட்டுல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க உங்களை பார்த்து? எல்லாருமே அதிசயமா என்ன ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா பாக்குறாங்க. நீயான்ற மாதிரி அந்த ஒரு क्वेश्चन மார்க் மாதிரி எல்லாருமே ரொம்ப டிஃப்ரெண்டா பாக்குறாங்க என்ன. இப்போ உங்களுடைய கோல் என்ன? ஃபியூச்சர் கோல் என்ன? ஃபியூச்சர் கோல் நீங்க என்ன கேக்குறீங்க? அதாவது உங்களுடைய ஹெல்த் வைஸா நீங்க என்ன கோல் செட் பண்ணிருக்கீங்க? முதல்ல வெயிட் லாஸ் பண்ணணும். லைஃப் லாங் இந்த ஒரு ப்ரோக்ராம் மட்டும் விட்டுற கூடாதுன்ற அளவுக்கு நான் இப்போ ஒரு டிசிஷன்ல வந்திருக்கேன். அதாவது நல்லா ஹெல்தியா இருக்கணும், ஃபிட்டா இருக்கணும்ங்கறத வந்து நீங்க ஸ்ட்ராங்கா முடிவு எடுத்து. கண்டிப்பா. வெரி குட். சூப்பர். உங்களுடைய அந்த எண்ணங்கள் நிறைவேற வாழ்த்துக்கள். உங்க கோச் என்ன சொல்றாங்களோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க, சரியா? உங்க அம்மா பத்தி என்ன சொல்ல ஆசைப்படுறீங்களா? கண்டிப்பா. இந்த மாதிரி என்னோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆயிருக்குன்னா ஒன் ஆஃப் த ரீசன் வந்து என்னோட அம்மா, இன்னொன்னு வந்து என்னோட கோச். அவங்க கொடுத்த கைடன்ஸ்னால தான் நான் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கேன். யார் உங்க கோச் தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா ஷெரீஃப். ஓகே. இப்ப பாருங்க, ஆக்சுவலா வந்து இவங்க ஸ்டூடெண்டா இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6-7 வருஷமா வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. பேக் பெயின்ல, மூச்சு வாங்குதுன்னு சொல்லி, செஸ்ட் பெயின்ல, சின்ன வயசு லேசினஸ் அதிகம்ன்றாங்க. அப்போ லக்கிலி அவங்களுடைய ஃபுட் ஹேபிட்டை வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்றதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி கைட் பண்றோம். அதன் விளைவு இவ்வளவு ரிசல்ட் சொல்றாங்க. ஆல்மோஸ்ட் வெயிட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 கிலோ குறைச்சிருக்காங்க. இன்னும் கம்ப்ளீட்டா இவங்க ரிசல்ட் எடுத்துட்டாங்களான்னு கேட்டா கிடையாது. இன்னும் வெயிட்டிங்ல இருக்கு. ஒருத்தவங்களுக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து காத்துக்கிட்டு இருக்கு. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஓகேமா, தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ எல்லாருக்குமே. அதாவது இந்த ப்ரோக்ராமுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண என்னோட அம்மா, என்னோட கோச் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றிகள் 1000.